சொன்னார்கள், ஹாலிபுல் யஹூத், யூதர்களுக்கு நீங்கள் முரண்படுங்கள். அவர்கள் செருப்புகளிலோ காலுறைகளிலோ தொழுவது கிடையாது, நீங்கள் அதிலே தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். வினை வைப்பாளர்களுக்கு நீங்கள் முரண்படுங்கள், மீசைகளை கத்தரியுங்கள், தாடியை நீங்கள் முழுமையாக வளரவிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கிறோம். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவினால் இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக உரிய நேரத்தில் இங்கே ஒன்று கூடியிருப்பதை போல எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். தக்வா என்பது அல்லாஹுவும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை ஏவினார்களோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடப்பதும், எவைகளை தடை செய்தார்களோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழ்வதும் ஆகும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த ஜும்மாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த அந்நிய கலாச்சாரம் என்ற தலைப்பிலே அல் குர்ஆனிலும் அஸ்ஸுன்னாவிலும் வந்திருக்கின்ற சில செய்திகளை எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த காலகட்டத்திலே அந்நிய கலாச்சார தாக்கங்கள் தொடர்பாக அறியாதவர்கள் நம்மில் யாரும் கிடையாது. சொல்லப்போனால் நம்மில் பெரும்பான்மையானவர்கள் அது தொடர்பான கவலையோடும் அவற்றிலிருந்து முஸ்லிம் சமூகத்தை தனித்துவமான ஒரு சமூகமாக கட்டியெழுப்புவது எப்படி, எங்களுடைய பிள்ளைகளை, சிறார்களை, எங்களுடைய உறவுக்காரர்களை அத்தகைய தாக்கங்களிலிருந்து பாதுகாப்பது எப்படி என்ற கவலையோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கலாச்சாரம் என்பது ஒரு மனித சமூகத்தினுடைய நடத்தைகளையும் பண்பாடுகளையும் குறிக்கின்றது. மனித சமூகத்தினுடைய நடத்தைகளையும் பண்பாடுகளையுமே கலாச்சாரம் என்று நாங்கள் அழைக்கின்றோம். இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது இஸ்லாம் சொல்லுகின்ற நடத்தைகள் பண்பாடுகளை குறிக்கிறது. கிறிஸ்தவ கலாச்சாரம் என்றால் கிறிஸ்தவர்களினுடைய அல்லது கிறிஸ்தவ சமயம் சொல்லக்கூடிய பண்பாடுகள் நடத்தைகளை கிறிஸ்தவ கலாச்சாரம் என்று நாங்கள் அழைக்கின்றோம். உலகில் தோன்றிய ஒவ்வொரு சிந்தனை பிரிவுகளுக்கும் மதங்களுக்கும் கலாச்சாரங்கள் இருக்கின்றன. அவை அந்த சமூகத்தின் கலாச்சாரங்களாக நோக்கப்படுகின்றது. ஒரு குறிப்பிட்ட சமயத்தினை பின்பற்றுபவர்களுடைய கலாச்சாரம் அந்த சமயத்தினுடைய கலாச்சாரமாக, அந்த சமூகத்தினுடைய கலாச்சாரமாக சொல்லப்படுகிறது. குறித்த சமூகம் அல்லது குழு அல்லது இனம் அவரவருடைய கலாச்சாரத்திலே மிக உறுதியானவர்களாக,
அவர்களுடைய கலாச்சாரம் மங்கி மறைந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். ஒவ்வொரு சமூகத்திற்கும் அடுத்த சமூகங்களினுடைய கலாச்சாரம் அந்நிய கலாச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்தவ சமூகத்திற்கு இந்துக்களுடைய கலாச்சாரமும் பௌத்தர்களுடைய கலாச்சாரமும் அந்நிய கலாச்சாரம் என்ற அடிப்படையிலே நோக்கப்படுகிறது. பௌத்தர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அல்லாத மதங்களினுடைய சமூகங்களினுடைய கலாச்சாரம் அவர்களுக்கு அந்நிய கலாச்சாரமாக இருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் தான் முஸ்லிம்களை பொறுத்தவரை முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கலாச்சாரம், முஸ்லிம் அல்லாத சமூகங்களினுடைய நடத்தைகள், பண்பாடுகள் அவர்களுக்கு அந்நிய கலாச்சாரங்களாக, அந்நிய பண்பாடுகளாக, நடத்தைகளாக இருக்கின்றன. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டம் என்பதை நாங்கள் அறிவோம். இஸ்லாத்திலே இதற்கு வழிகாட்டுதல் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு விஷயமும் கிடையாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிவோம். எங்களுடைய வாழ்க்கையில் தோன்றுகின்ற எவ்வாறான பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சிறிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கு இஸ்லாத்திலே வழிகாட்டல் இருக்கிறது என்பதை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் தெளிவுபடுத்தாமல் விடவில்லை என்று சொல்கிறான். உம்முடைய இரட்சகன் மறதியாளன் கிடையாது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே நடந்தது, நடப்பது, நடக்க இருப்பது என்கிற 3 காலங்களையும் பற்றிய அறிவுள்ள, அந்த காலங்களை படைத்த, அந்த காலங்களிலே வாழ்ந்த வாழ இருக்கின்ற சமூகங்களை படைத்த, அவர்களுடைய பண்பாடுகள் நடத்தைகளை படைத்த அந்த அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாத்தை எங்களுக்கு தந்திருப்பதன் காரணமாக, அந்த அல்லாஹு தஆலாவிடமிருந்து அல் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதல்களையும் அது உள்ளடக்கி இருக்கிறது. எவ்வளவு காலம் மாறி சென்றாலும், சமூகங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், எல்லா காலங்களுக்கும் ஏற்றதாக, எல்லா சூழ்நிலைகளிலும் பொருந்தக்கூடியதாக பின்பற்றப்படுகின்ற வகையிலே அல் குர்ஆனிய சிந்தனைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடத்தை முன்மாதிரிகளும் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் இஸ்லாம் தன்னுடைய வழிகாட்டல்களை பின்பற்றுமாறு, இஸ்லாமிய சமயத்தினுடைய மார்க்கத்தினுடைய வழிகாட்டல்களை பின்பற்றுமாறு எங்களுக்கு ஏவுகின்றது. அது தவிர்ந்த கலாச்சாரங்களை புறக்கணிக்குமாறு, அதற்கு முரண்படுகின்ற கலாச்சாரங்களை புறக்கணிக்குமாறு இஸ்லாம் எங்களுக்கு கட்டளையிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம்களை பொறுத்தவரை முஸ்லிம்களான ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்கள் இறை நிராகரிப்பாளர்களுக்கு ஒப்பாக கூடாது என்பது மார்க்கத்திலே உள்ள பிரதான சட்ட விதிகளில் ஒன்றாக இருக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்களுடைய வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும், அவர்களுடைய வழக்காறுகளாக இருந்தாலும், அவர்களுடைய பெருநாள்களாக இருந்தாலும், அவர்களுடைய மதத்திற்கென்று விசேடமான ஆடை அலங்காரங்களாக இருந்தாலும், இவை எவற்றிலும் முஸ்லீம் அல்லாதவர்களோடு முஸ்லீம்கள் உடன்படக்கூடாது, அவர்களுக்கு ஒப்பாகிவிடக்கூடாது என்பது மார்க்கத்தில் முக்கியமான ஒரு சட்ட விதியாக இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக இன்றைய காலகட்டத்திலே முஸ்லீம்களில் அதிகமானவர்கள் அதிலே கவனஈனமாக இருக்கிறார்கள், அல்லது அதன் மூலம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி செல்கிறார்கள் என்று இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஜாசியாத்திலே சொல்கிறான், வலகத் ஆதைனா பனி இஸ்ராயீலல் கிதாப வல் ஹுக்ம வன் நுபுவ வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத் வஃபضல்னாஹும் அலல் ஆலமீன். நிச்சயமாக பனு இஸ்ரவேலர்களுக்கு நாங்கள் வேதத்தையும் சட்டங்களையும் ஆட்சியையும் நபித்துவத்தையும் அவர்களுக்கு நல்லவற்றிலிருந்து உணவுகளையும் கொடுத்தோம். இன்னும் உலகத்தாரில் அவர்களை சிறப்பானவர்களாக நாங்கள் ஆக்கி வைத்தோம். அவர்களுக்கு ஒவ்வொரு விவகாரங்களினுடைய விளக்கத்தையும் நாங்கள் அருளினோம். அவர்கள் அந்த விளக்கங்கள் வந்ததற்கு பிறகுதான் முரண்பட்டார்கள். அவர்களுக்கு மத்தியில் இருந்த குரோதம் அவர்களுக்கிடையிலே முரண்பாடுகளையும் கருத்து வேறுபாடுகளையும் தோற்றுவித்தது. நிச்சயமாக அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் எந்த விடயங்களில் கருத்து முரண்பாடோடு இருந்தார்களோ அதில் அவர்களுக்கிடையிலே அவன் தீர்ப்பு வழங்க இருக்கிறான். பின்னர்
உமக்கு அல்லாஹு தஆலா மார்க்கத்தை அருளியிருக்கிறான், அவனுடைய கட்டளைகளை உனக்கு தந்திருக்கிறான், உனக்கு நாங்கள் வழங்கி இருக்கிறோம். ஃபத்தபிஅஹா, எனவே அதை நீ பின்பற்றுவாயாக. வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், அறியாதவர்களுடைய மனோ இச்சையை, அவர்களுடைய சுய கருத்துக்களை நீ பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஜாசியாத்திலே தடை விதிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சூரத்துல் ஹதீத் 16வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அலம் யஅனி லில்லதீன அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். அல்லாஹு தஆலாவிடம் இருந்து இறங்கிய சத்தியத்தினாலும் அல்லாஹு தஆலாவுடைய திக்ரினாலும் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்குகின்ற அளவுக்கு, உள்ளங்கள் கட்டுப்படுகின்ற அளவுக்கு இன்னும் இறை விசுவாசிகளுக்கு காலம் நெருங்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். வலா யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபில், அவர்களுக்கு முன்னிருந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களை போன்று ஆகிவிட வேண்டாம். அவர்களுக்கு காலம் நீண்டு சென்றது, அவர்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன, அவர்களில் அதிகமானவர்கள் வழிகேடர்களாக பாவிகளாக இருந்தார்கள். எனவே அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா தடை விதிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சூரத்துர் ராஜ் 36, 37வது வசனங்களிலே அல்லாஹு தஆலா வல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப் யஃப்ரஹூன பிமா உன்ஸில இலைக், வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பொறுத்தவரை அவர்களிலே சிலர் உனக்கு இறங்கியதை கொண்டு சந்தோஷப்படுகிறார்கள், ஆனாலும் சில கூட்டத்தினர் இதில் சிலதை நிராகரிக்கிறார்கள், வெறுக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறிவிட்டு, குல் இன்னமா உமிர்து அன் அஅ்புதல்லாஹ், அல்லாஹு தஆலாவை வணங்குமாறுதான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன், அவனையே நான் அழைக்கின்றேன், அவனின் பாலே நான் அழைக்கின்றேன், அவனிடமே மீளுமிடமும் இருக்கிறது என்று நீ அவர்களுக்கு சொல்வாயாக. நிச்சயமாக அரபியிலான சட்டத்தை, மார்க்கத்தை, வேதத்தை உனக்கு நாம் இறக்கி இருக்கிறோம். அவர்களுடைய மனோ இச்சைகளை நீ பின்பற்றுவாயாக இருந்தால், சத்தியம் உனக்கு வந்ததற்கு பிறகு, அல்லாஹு தஆலாவிடமிருந்து வேதம் அருளப்பட்டதற்கு பிறகு அவர்களுடைய மனோ இச்சைகளை, அவர்களுடைய நடத்தைகளை, அவர்களுடைய கலாச்சாரங்களை, பண்பாடுகளை நீ பின்பற்றுவாயாக இருந்தால் அல்லாஹு தஆலாவிடம் இருந்து உனக்கு எந்த உதவியாளனோ, அல்லாஹு தஆலாவுடைய தண்டனையிலிருந்து உன்னை பாதுகாப்பதற்கு யாருமே கிடையாது என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை விடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிச்சயமாக வெளிப்படையாக நாங்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உடன்படுவது, நடத்தையிலே உடன்படுவது, எங்களுடைய கருத்துக்களிலே உடன்படுவது, மத ரீதியான அடிப்படையிலே நாங்கள் உடன்படுவது உள்ளார்ந்த அடிப்படையில் உடன்படுவதற்கு ஒத்தது என்பதை அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவின் 118வது வசனத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். وقال الذين لا يعلمون لولا يكلمون الله أو تأتينا آية كذلك قال الذين من قبلهم مثل قولهم تشابهت قلوبهم. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லது சத்தியத்தை அறியாதவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹு தஆலா எங்களோடு பேசக்கூடாதா அல்லது எங்களுக்கு ஒரு அத்தாட்சி வந்திருக்க கூடாதா என்று சொல்லுகிறார்கள். நிச்சயமாக இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் இப்படித்தான் சொன்னார்கள். அவர்களுடைய உள்ளங்கள், அவர்களுடைய சிந்தனைகள் ஒருவருக்கொருவர் ஒப்பாகிவிட்டது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் வெளிப்படையாகத்தான் இப்படி இருக்கிறோம், உள்ளார்ந்த அடிப்படையில் அப்படி இல்லை என்று சொல்லிக்கொண்டு மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்றுபவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா பஅதுஹும் அவுலியாஉ பஅத் வமன் யதவல்லஹும் மின்கும் ஃபஇன்னஹு மின்ஹும். விசுவாசம் கொண்டவர்களே, நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய உற்ற நேசர்களாக, உதவியாளர்களாக, உங்களுடைய தோழர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நிச்சயமாக அவர்களில் சிலருக்கு உற்ற நேசர்களாக இருக்கிறார்கள். உங்களில் யார் அவர்களை நேசிக்கிறீர்களோ நிச்சயமாக அவர்களை அவர் சார்ந்தவராவார், அவர்களுடன் சேர்ந்தவராவார் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஆல் இம்ரான் 85வது வசனத்திலே மை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன்
فلن يقبل منه ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه. யார் இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை தேடிக்கொண்டானோ, வேறு கொள்கையை எடுத்துக்கொண்டானோ, வேறு கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டானோ, நிச்சயமாக அது அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் முஜாதலா 22வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு வலவ் கானூ ஆபாஅஹும் அவ் அப்னாஅஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும். நிச்சயமாக அல்லாஹுவை விசுவாசம் கொண்டு மறுமை நாளை நம்பியவர்கள் அல்லாஹுவின் விரோதிகளாக இருக்கின்றவர்களை நேசர்களாக எடுத்துக்கொள்வதை, அல்லாஹுவோடு முரண்பட்டு கொண்டவர்களை நேசர்களாக எடுத்துக்கொள்வதை நபியே நீர் காண மாட்டீர். நிச்சயமாக அவர்களுடைய உறவினர்களாக அவர்கள் இருந்தாலும், தந்தைகளாக இருந்தாலும், அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், அவர்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும், அல்லாஹுவோடும் அல்லாஹுடைய தூதரோடும் முரண்பட்டு கொண்டவர்களை, அல்லாஹுவோடும் அல்லாஹுடைய தூதரோடும் முரண்படுகின்றவர்களை அவர்கள் நேசர்களாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அல்லது நேசிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் முஜாதலாவிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ராயினா என்று சொல்வார்கள். ராயினா என்றால் மொழி வழக்கிலே எங்களை கவனிப்பீராக அல்லது எங்களை பராமரிப்பீராக என்ற கருத்து இருக்கிறது. ஆனால் யூதர்களிடம் இதை ஒரு நக்கலாக அவர்கள் பயன்படுத்தினார்கள். யூதர்கள் இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்துகின்ற நோக்கத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அசிங்கப்படுத்துகின்ற நோக்கத்திலே பயன்படுத்தினார்கள். எங்களுடைய இடையனே, அல்லது உனக்கு இன்னும் விளங்கவில்லை, இன்னும் நீ கேள், அல்லது எங்கள் பக்கம் பார் என்பதற்கு பதிலாக ஒரு கீழ்த்தரமான அர்த்தத்திலே இதை யூதர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் நல்ல நோக்கத்திலே பயன்படுத்தினார்கள். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வாறு அழைக்க வேண்டாம் என்று சஹாபாக்களுக்கு தடை விதித்து குர்ஆன் வசனத்தை இறக்கினான். யூதர்கள் அவர்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்த, சஹாபாக்களும் அதே வார்த்தையை பயன்படுத்த அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா சொன்னான், விசுவாசம் கொண்டவர்களே, நீங்கள் நபி அவர்களை பார்த்து ராயினா என்று சொல்லாதீர்கள், எங்களை பாருங்கள் என்று சொல்வதற்கு உந்துர்னா, எங்களை பாருங்கள், நாங்கள் சொல்வதை கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து தெளிவான இந்த வார்த்தையை பயன்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் பக்ரா 145வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலஇன் அதைத்தல்லதீன ஊதுல் கிதாப பிகுல்லி ஆயா. நபியே, வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் நீ ஒவ்வொரு அத்தாட்சியை கொண்டு சென்றாலும், உன்னிடம் இருக்கிற எல்லா வசனங்களையும் அத்தாட்சிகளையும் நீ கொண்டு சென்றாலும், மாத்தபிஉ கிப்லதக், உன்னுடைய கிபிலாவை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள், உன்னுடைய இந்த மார்க்கத்தை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். வமா அன்த பிதாபிஇன் கிப்லதஹும், அதனால் அவர்களுடைய மார்க்கத்தை நீ பின்பற்ற வேண்டாம். வமா பஅதுஹும் பிதாபிஇன் கிப்லத பஅத், அது மாத்திரமல்ல, அவர்களில் சிலரே சிலருடைய மார்க்கத்தை பின்பற்றுவது கிடையாது, சிலருடைய கொள்கையை பின்பற்றுவது கிடையாது, சிலருடைய கலாச்சாரங்களை பின்பற்றுவது கிடையாது. எனவே நீ ஏன் பின்பற்ற வேண்டும் என்கிற அடிப்படையிலே அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வெளிப்படையாக நண்பர்களைப் போன்று தோன்றினாலும் நிச்சயமாக அவர்களுக்கு மத்தியிலே கொழுந்து விட்டெறியக்கூடிய பகைமை நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற நேரம் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஒருவருடைய கலாச்சாரத்தை அடுத்தவர் பின்பற்றுவதற்கு அவர்கள் விரும்புவது கிடையாது. ஆனாலும் அவர்களுக்கு மத்தியிலே அந்த தாக்கம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்களில் சிலர் சிலரை பின்பற்றுவதற்கு விரும்புவதில்லை, பின்பற்றுவது கிடையாது. அதனால் நீ ஏன் பின்பற்ற வேண்டும்? வலைன் இத்தபஅத அஹ்வாஅஹும் மின் பஅதி மா ஜாஅக மினல் இல்ம் இன்னக இதன் லமினல் ஸாலிமீன். எனவே
அல்லாஹு தாலாவிடமிருந்து சத்தியம் வந்ததற்கு பிறகு, அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தியதற்கு பிறகு அவர்களுடைய மனோ இச்சைகளை, அவர்களுடைய கலாச்சாரங்களை, மத விவகாரங்களை நீ பின்பற்றுவாயாக இருந்தால் நிச்சயமாக நீர் அநியாயக்காரர்களில் உள்ளவனாக ஆகிவிடுவாய் என்று அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மாற்று மத கலாச்சாரங்கள் தொடர்பிலே எச்சரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹு தாலா சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ வத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். அல்லாஹு தாலாவை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான், அவன் பாவங்களை அதிகம் மன்னிப்பவனாகவும் அதிகம் அருள் செய்பவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்திற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களும் வருகை தந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே ஒரு வழியில் செல்லுகிற நேரம் ஒரு மரத்தை கடந்து செல்கிறார்கள். அந்த மரத்துக்கு தாத்து அன்வாத் என்று பெயர். அந்த மரத்திலே முஸ்லிம் அல்லாதவர்கள், இணை வைப்பாளர்கள் தங்களுடைய நேர்ச்சிகளை செய்து கொழுவக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக அந்த மரத்திடம் பிரார்த்தனை செய்பவர்களாக, பாதுகாப்பு தேடுபவர்களாக, காணிக்கைகளை அந்த மரத்தடியிலே கொட்டுபவர்களாக இருந்தார்கள். இதை பார்த்த புதிய சஹாபாக்கள், இஸ்லாத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளாதவர்கள் நல்லதாக கருதுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இது போன்ற ஒரு மரத்தை எங்களுக்கும் நீங்கள் உருவாக்கி தரலாமே என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு தாலா தூய்மையானவன், அவன் மிக பெரியவன். இதுதான் முன்னோர்களை நீங்கள் பின்பற்றுவது. நிச்சயமாக பனு இஸ்ரவேலர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம், அவர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா அத்தாட்சிகளை காட்டியதற்கு பிறகும், கடலை பிளந்து பாதைகளை உருவாக்கியதற்கு பிறகும், மலையிலிருந்து நீரூற்றுக்களை உருவாக்கியதற்கு பிறகும், பாலை வனத்திலே மண்ணு செல்வா என்கிற உணவை கொடுத்ததற்கு பிறகும், பாலை வனத்திலே மேகங்களை கொண்டு நிழல் கொடுத்ததற்கு பிறகும் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அவர்களுக்கு கடவுள்கள் இருப்பதை போல, ஃபிரௌனுடைய சமூகம் கடவுள்களை வைத்துக் கொண்டு வணங்குவதை போல, ஏனைய கூட்டங்கள் சிலைகளை வடித்து வணக்கம் செலுத்துவதை போல எங்களுக்கும் ஒரு கடவுளை நீ உருவாக்கி தரலாம் அல்லவா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டார்கள். அதைத்தான் இப்போது நீங்கள் சொல்கிறீர்கள். நிச்சயமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை அல்லது உங்களுக்கு முன்பிருந்தவர்களை நீங்கள் நிச்சயமாக அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுவீர்கள், இது அல்லாஹ்வின் மீது ஆணை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது சொன்னார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய குர்ஆன் விரிவுரையிலே சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த இந்த செய்தியை சுட்டிக்காட்டி, இதனால் தான் இஸ்லாம் மாற்று மத கலாச்சாரங்களை, அவர்களுடைய மத சித்தாந்தங்களை அடிப்படையான விஷயங்களாக இருந்தாலும், கிளை அம்சங்களாக இருந்தாலும் அவற்றை நீங்கள் பின்பற்றக்கூடாது என்று தடை விதிக்கிறது என்று சொல்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யூதர்கள் பெண்கள் மாதவிடாய் ஏற்பட்டுவிட்டால், பெண்களுக்கு மாதாந்த இரத்தப்போக்கு ஏற்பட்டுவிட்டால் அவர்களை ஒதுக்கி வைப்பார்கள். அதை தீட்டு என்று கருதினார்கள். அவர்களோடு எந்த தொடர்பாடல்களையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். சாப்பிடுவதிலே அவர்களை இணைத்துக் கொள்ள மாட்டார்கள். சமைப்பதிலே அவர்களை இணைத்துக் கொள்ள மாட்டார்கள். அந்த குறித்த காலத்திலே பெண் தீண்டத்தகாத ஒருவளாக ஒதுக்கி வைக்கப்பட்டால் அல்லாஹு தஆலா வசனம் இறக்குகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் இது தொடர்பாக கேட்ட நேரம் அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு வழிகாட்டுகின்ற அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், இத்தகைய நிலையில் உள்ள பெண்களை பற்றி உன்னிடம் கேட்கிறார்கள். இது ஒரு நோவினை, ஒரு நோய் என்று அவர்களுக்கு நீ சொல்வாயாக. இந்த காலகட்டத்திலே பெண்களை விட்டும் நீங்கள் நீங்கியிருங்கள், அல்லது உங்கள் மனைவியரை விட்டும் நீங்கள் நீங்கியிருங்கள் என்று அவர்களுக்கு சொல்வாயாக என்று அல்லாஹு தஆலா சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள்,
பெண்களோடு இந்த காலகட்டத்திலே இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதை தவிர அனைத்தையும் நீங்கள் செய்யுங்கள். அடுத்தவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதற்காக உங்களுடைய கலாச்சாரங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள் என அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாகிறானோ அவன் அவர்களை சார்ந்தவன், அவர்களை சேர்ந்தவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹாலிபுல் யஹூத், யூதர்களுக்கு நீங்கள் முரண்படுங்கள். அவர்கள் செருப்புகளிலோ காலுறைகளிலோ தொழுவது கிடையாது, நீங்கள் அதிலே தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். வினை வைப்பாளர்களுக்கு நீங்கள் முரண்படுங்கள். மீசைகளை கத்தரியுங்கள், தாடியை நீங்கள் முழுமையாக வளரவிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய முடிகளிலே நரைவிடுந்தால் அதை ஒரு பெருமையாக கருதினார்கள். தங்களுடைய அனுபவத்திற்கும் அறிவுக்கும் கிடைத்த ஒரு பரிசாக அவர்கள் நினைத்தார்கள். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி உங்களுக்கு நரைவிடுமாக இருந்தால் அதை நீங்கள் விட்டுவிடாதீர்கள், அந்த நரையை மதுரொன்றியை கொண்டு நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை புகாரி முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எச்சரிக்கப்பட்ட மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்றுவதிலிருந்து ஒதுங்கி வாழ அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்படுகிறது. ஜமாஅத்து தொழுகைக்கு அடுத்தவர்களை அழைக்க வேண்டும் அல்லது தொழுகைக்கு அடுத்தவர்களை எப்படி அழைப்பது என்று நபி அவர்கள் சஹாபாக்களோடு ஆலோசனை செய்கிறார்கள். அப்போது பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். அதில் ஒருவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு குழலை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த குழலில் ஊதுவதின் ஊடாக அடுத்தவர்களை நீங்கள் தொழுகைக்கு அழைக்கலாம் என்று ஒருவர் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை இல்லை, அது வேண்டாம், அது யூதர்களுடைய கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு கலாச்சாரமாக சொல்ல சொல்ல நபி அவர்கள் தடுக்கிறார்கள். எந்த முடிவும் இல்லாமல் அன்று இரவு தூக்கத்திற்கு செல்கிறார்கள். அதான் சொல்லுகிற கடமை கனவினூடாக சஹாபாக்களுக்கு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்கள் வந்து சொல்கிறார்கள், நபி அவர்கள் அதை மார்க்கமாக்குகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதயமாகிற நேரத்திலே நீங்கள் தொழாதீர்கள் என்று சொன்னார்கள். காரணம் சொல்லுகின்ற போது அந்த நேரத்தில் தான் இணை வைப்பாளர்கள், சூரியனை வணங்குகிறவர்கள் வணக்கத்தில் ஈடுபடுகிறார்கள், அதனால் நீங்கள் வணங்க வேண்டாம் என்று சொன்னார்கள். சூரியன் மறைகிற நேரம் நீங்கள் தொழ வேண்டாம் என்று சொன்னார்கள். காரணம், அந்த நேரம் தான் இணை வைப்பாளர்கள், சூரியனை வணங்குபவர்கள், அல்லாஹுவை விட்டுவிட்டு அடுத்தவர்களை வணங்குபவர்கள் வணக்கத்திலே ஈடுபடுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய மத கலாச்சாரங்களை பண்பாடுகளை பின்பற்றுவதை தடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும், முஹர்ரம் மாதம் 10வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பிருக்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, 10வது நாள் தான் யூதர்களும் நோன்பிருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் நோன்பிருக்கிறார்கள், அதை அவர்கள் சங்கைப்படுத்துகிறார்கள், அந்த 10வது நாளை கௌரவிக்கிறார்கள், நாமும் அவர்களுக்கு உடன்பட்டதாகுமே என்கிற போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக நான் எதிர்வருகிற வருடம் உயிரோடு இருந்தால் 9வது நாளும் நோன்பிருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி 9வது நாளும் 10வது நாளும் நீங்கள் நோன்பு
முன்பிருங்கள், யூதர்களுக்கு முரண்படுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வேறு ஒரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், லதத்தபிஅன்ன சுனன மன் கான கப்லக்கும் ஷிப்ரன் பிஷிப்ர், நீங்கள் உங்களுக்கு முன்பிருந்தவர்களுடைய கலாச்சாரங்களை, அவர்களுடைய பண்பாடுகளை அணுவணுவாக, சான் சானாக, முலம் முலமாக நீங்கள் பின்பற்றுவீர்கள். ஹத்தா லவ் தகலு ஜுஹ்ர தப்பின் லதகல்துமு, அவர்களில் ஒருவர் ஒரு உடும்பு பொந்தில் நுழைந்தாலும் நீங்கள் விசாரிக்க மாட்டீர்கள், ஏன் செல்கிறான் என்று யோசிக்க மாட்டீர்கள், அவனுடைய மடமை என்று சிந்திக்க மாட்டீர்கள். லதகல்துமுஹு, நீங்களும் அதிலே நுழைவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நாம் பின்பற்றுவோமா? அப்படியா நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபமன் கைரல் யஹூதி வன் நஸாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் தவிர வேறு யாரை நீங்கள் பின்பற்றப் போகிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை புகாரி முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய முஸ்தத்ரக்கிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால், எந்த அளவுக்கு அடுத்தவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்களாக இருந்தால் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும், மென்மேலும் பாதுகாக்க வேண்டும். அவர்களில் ஒருவன் வெளிப்படையாக அவனுடைய தாயை திருமணம் செய்தால் அதற்கும் என்னுடைய சமூகத்தில் பின்பற்றுவதற்கு ஆட்கள் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் பட்டாடை அணியாதீர்கள், தங்கத்தை ஆண்கள் அணியாதீர்கள், தங்க தட்டுக்களிலே சாப்பிடாதீர்கள், அது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இந்த உலகத்திலே வணங்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு மறுமையிலே அது வழங்கப்பட இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு இதனுடைய விபரீதத்தை சொல்கிறார்கள் என்றால், முஸ்லிம் அல்லாத நாடுகளிலே வாழக்கூடியவர்கள், முஸ்லிம் அல்லாத நாடுகளிலே வாழக்கூடியவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பெருநாட்களை, அவர்களுடைய மத கலாச்சாரங்களை தொடர்ந்து பின்பற்றிக் கொண்டே இருப்பார்களாக இருந்தால், அவர்கள் பின்பற்றுகிற நிலையிலே மரணிப்பார்களாக இருந்தால், ஹுஷிரா மஅஹும் யௌமல் கியாமா நஊது பில்லாஹி மின்ஹா, அவர்களோடு நாளை மறுமையிலே அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். வல்லோன் அல்லாஹு தஆலா இத்தகைய நிலைகளிலிருந்து எம் அனைவரையும் பாதுகாப்பானாக. தூய இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றி அதன் பால் அழைத்து வாழுகிற மக்கள் கூட்டத்திலே என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. எங்களுடையவும் எங்களுடைய சந்ததியுடையவும் பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் நடத்தைகளையும் எண்ணங்களையும் குர்ஆன் சுன்னாவுக்கு ஏற்ற விதத்திலே ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிமுஸ் ஸலாம்.